வெல்கம் டு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர். நாம் இதோட நீட் மாடல் டெஸ்ட்டு 3க்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மாடல் டெஸ்ட்டு 1 and 2 ப்ளஸ் அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜின்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீட் மாடல் டெஸ்ட்டு 3க்கான கொஷின் பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் எல்லாமே எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸஸ் இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் வீக்லி டெஸ்ட் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4 டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 and 2 வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 3 வச்சுருக்காங்க. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே நம்ம கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் கீ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜின்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் ப்ரைவேட்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேப்பரை ஒரு மாடல் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணி படிச்சுங்க, டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. ஏன்னா நிறைய கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா காசு கட்டி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே ஃப்ரீ தான், அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிடிஎஃப் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதற்கான ஆன்சர்ஸ் கீ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணோம். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நமக்கு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா 15 கொஷின், சரிங்களா, 50 கொஷின். நமக்கு எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குமோ, ஏ பார்ட், பி பார்ட், பி பார்ட்டில் நமக்கு 15 கொஷின்ஸ் இருக்கும். ஏ பார்ட்டில் பார்த்திங்கன்னா 35 கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 கொஷின்ஸ் கொடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் அது எல்லாமே பாருங்கள். கிட்டத்தட்ட 700 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது மாடல் டெஸ்ட் 1, 2, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 200 கொஷின்ஸு, இதில் ஒரு 200 கொஷின், ஓவராலாக பார்த்திங்கன்னா 600 கொஷின்ஸு. வீக்லி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 120 கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது ஒவ்வொரு இதுக்கும் அது ஒரு 4 டெஸ்ட் நடந்திருக்கு. அதில் ஒரு 500 கொஷின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதிலவே 1000 கொஷின்ஸ்க்கு மேலே இருக்குது. ப்ளஸ் அதுக்கு ஆன்சர்ஸ்க்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ நமக்கு கொஷின் ஆன்சர்ஸ் இது எல்லாமே ஒமிட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, எப்பயுமே மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா பாட்னி அண்ட் சுவாலஜியில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவாகவும் இருக்கும். ப்ளஸ் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு சில கொஷின்ஸ் சம் இதெல்லாமே போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பாட்னி அண்ட் சுவாலஜியில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டைமிங் சேவிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள், மாடல் டெஸ்ட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா, இந்த டைம் 3 மணி நேரத்தில் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி பாருங்கள். எக்ஸாமுக்கு நம்ம எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி பேட்டர்னில் அமைதியாக ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து டெஸ்ட் எழுதி பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு எந்த கொஷினில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஃபைனலில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.